மோசமான வேலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவங்களை பார்க்குறோம். உங்களுக்கும் பாடசாலையில அல்ல தெரிஞ்சவர்கள் யாரும் எதுவும் சாக்லேட், யாரும் எதுவும் சோடா, ஒரு கூல்ட்ரிங்க் நம்மன்னு எடுத்து என்ன செய்யறாதீங்க, மண்டிடாதீங்க. பொம்பளை பிள்ளைகள் கவனமா இருங்க, பெற்றோர் பிள்ளைகளை கவனமா இருங்க, பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பிள்ளை போன் பண்ணுதுன்னா பாருங்க, லேப்டாப்ல இருக்கண்டா பாருங்க. ஒரு பாசருடைய மகள், அந்த பாசர் வல்லமையான ஊழியக்கார், நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். அவர் பார்த்தார், அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் ரூம்ல இருக்குது, கதவை போட்டுது. என்னடா பிரச்சனை, இவருக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன செய்யணும், ஒருவன் ஏதோ அந்த பிள்ளைய கைக்குள்ள போட்டுட்டு சொல்லியிருக்கான், நீ ஒவ்வொரு நாளும் நிர்வாணமா லேப்டாப்ல போன்ல நிக்கணும், நான் உன்னை பார்க்கணும், நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னா போட்டோ வீடியோ எல்லாம் இன்டர்நெட்ல போட்டுருவேன், நெட்ல போட்டுருவோம். அதனாலதான் என்ன சொல்றோம், பொம்பளை பிள்ளைகள் கண்ட மாதிரி சன்னி இழுத்த மாதிரி, என்ன வலி இழுத்த மாதிரி, குளிர்ல இழுத்த மாதிரி எல்லாம் போட்டோ போடாதீங்க. போட்டோக்கள் எல்லாம் போடாதீங்க, டேஞ்சரஸ். ஃபேஸ்புக்ல எல்லாம் சும்மா கண்டவாட்ட போடாதீங்க. இந்த கிறிஸ்தவர்கள் மோசம் எல்லாம். டிக்டாக்ல சினிமாக்காரரை கிறிஸ்தவெல்லாம் பார்க்கணும், அச்சோ அதே பேசணும். அந்த குருதி பேர் ஏஞ்சல் பேர். ஆனா அவ சினிமாவுக்கு அசைக்கிறா பாருங்க பாட்டு, என்ன அசைப்பு. அவள் போன் நம்பர் தவிர ஒன்றையும் காணல, ஒன்றில் டிக்டாக்கை விட்டு வெளியே போ. நான் எல்லாத்துலையும் இருக்கிறேன், ஆனா என்ன இருக்குன்னு போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கவனமா இருக்கணும். அந்த புள்ள ஒரு நாள் அவன் சொல்லியிருக்கிறான், நீ இப்படி செய்யாட்டி உன் அப்பாவை ரோட்டில் சுடுவேன், உன் அம்மாவை கொலை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். இந்த புள்ள ஒளிச்சு செய்வதற்கு சமம். ஒரு நாள் அடிச்சு உடைச்சு கதை உடைச்சு அப்பா உள்ள போயிருக்கார். பிள்ளை நிர்வாணத்தோட அழுகிறான், அப்பா இப்படி ஒரு சிக்கல். அந்த போதகர் பொலிசட்ட போய் இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணித்தான் காப்பாற்றப்படுது. இன்றைக்கு இதை கேட்கிற நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவனமா இருங்க. சில பேரண்ட்ஸ் 10 வயசுலேயே பிள்ளைக்கு போன வண்டி கொடுக்குறது, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்தாலும் பார்க்கறது இல்லை, அப்படிலாம் இருக்காதீங்க. என்றால் இன்றைக்கு உலகம் படும் மோசமா இருக்குது. பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து வர வாலிப பிள்ளைகள் வேதத்தில் ஆசை இல்லை. என்ன வேத வசனத்தை நாங்க சொல்ல போனா, உங்களுக்கு எதுவும் இல்லாட்டி வசனம் தான் எல்லாத்துக்கும், வசனம் தான் எல்லாத்துக்கும். வட்டியில போக மாட்டேன், நீ நானும் வசனத்தோடு தான் வாழணும். ஆமென். உலகம் சொல்றபடி வாழ முடியாது. ஆகையினாலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். ஆசை இருந்தா தான் எதுவும் என்ன செய்யும், நடக்கும். பாருங்க, ஜெபிக்கணும்னா விருப்பம் இல்லாட்டி நீங்க ஜெபிக்க முடியுமா? முடியாது. வேதம் படிக்கணும்னு ஆசை இல்லாட்டி நீங்க வேதம் படிக்க முடியுமா? முடியாது. ஆகையினாலே வேதத்தை வாஞ்சியோடு படிக்கணும், வேதத்தை வாஞ்சியோடு தியானிக்கணும், வேதத்தை ஆசையோடு படிக்கணும். அல்லேலூயா. குடும்பமா உட்கார்ந்து ஒரு நாள் இரவு ஒரு அதிகாரத்தை படியுங்க, 3 வசனம் வாசிங்க. கர்த்தர் பேசுவார், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். சும்மா வேதம் வீட்டுல படிக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை சும்மா பைபிள் எடுத்து ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, இங்க ஒருவனும் சேர்ச்சுக்கு வரக்கூடாது. அவன் கிறிஸ்தவனும் இல்ல, அவன் விசுவாசியும் இல்ல, அவன் ஊழியக்காரனும் இல்ல. பிரசங்கத்துக்காய் பைபிள் படிக்கிறவன் ஊழியக்காரன் இல்ல, பிரசங்கத்துக்காய் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் திறக்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லை. இரவும் பகல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாஞ்சியோடு படிக்கணும். அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு வேதாகமம் சொந்தமா இருக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை திறந்து வாசிக்கணும். 2வது செய்திகளை எழுத வேண்டும். வேத செய்திகளை என்ன செய்யுங்க, எழுதுங்க. டைரி ஒன்று வச்சு எழுதுங்க. நீங்க பெரிய மெமரி பவரான ஆட்கள் இல்ல, எல்லாரும் பிரசங்கம் எழுதணும். ஆமென் சொல்லுங்க. அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் டைரி இல்லாம நான் சொல்லு, டைரி வேண்டி தரேன். போனா போகுது, காசு போனா போகுது. கிறிஸ்துவுக்கா இழந்து வருவதும் தரித்திர ஆனதில்லை. விசுவாசிகள் எல்லாரும் பிரசங்கம் எழுதணும். ஆமென். இல்ல ஒன்றும் இல்லப்பா. கிழவிகள் தொடங்கி, வாலிப பிள்ளைகள் தொடங்கி, குமரிகள் தொடங்கி, ஜோய் தொடங்கி, ஒலிண்டா ஜோயிலும் வெரி பிஸி ஆனார்கள். எழுதுறதுக்கு நேரம் இல்லை. 6 பிரசங்கம் கூட நாங்க எல்லாம் 11 வயசுல பிரசங்கம் எழுதினாங்க. இன்றைக்கு பிரசங்கம் ஒப்பியது நான் சிரிப்பேன். இப்படி எல்லாம் பிரசங்கம் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு நாள் எழுதாம வந்து பிரசங்கம் பண்றதே இல்லை. அது எனக்கு வேணும். அல்லேலூயா. இப்ப செய்திகளை எழுதணும், அப்பொழுதுதான் அது மெமரியில இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும். பாருங்க, ஏன் பாடசாலை எழுதுறீங்க? டீச்சர் சொல்லல ஆவண்டு கேட்டுட்டு அப்படி போலாமே, ஏன் எழுதுறோம்? எழுதத்தான் ஞாபகம். இது இப்பத்த டீச்சர் மாதிரி புத்தகத்தில் இருக்கத்தக்கதா அதை கலர் பிரிண்ட் எடுத்து வந்து கொப்பியில ஒட்டுன்றாளுங்க. என்னடா படிக்கும் இவளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தே நாம ஒரு மாதிரி ஒரு இறங்கி போண்டியாண்டு. அது புத்தகத்துல இருக்கு. அன்றைக்கு பாக்குறேன், ஒலிண்டோட புத்தகத்துல எல்லாமே இருக்கு. அதை கலர் போட்டோ பிரிண்ட் எடுத்து அதை வெட்டி வெட்டி கொப்பியில் ஒட்டுங்க. இங்க இருக்கிறது என்ன இங்க ஒட்டுறீங்க, என்னதுக்காக செய்யணும் தெரியல. கொஞ்சம் மண்டையில வரும். அது முக்கியம். எல்லாம் பார்க்க தெரியும், எல்லாம் முக்கியம் தான் படிப்பு. அதனால எழுத பிராக்டிஸ், எழுதணும், பிரசங்கங்கள் எழுதணும்,
தேவ சமூகத்தில் எழுதி எழுதி படிங்க. சும்மா எழுதக்கூடாது, கேட்கறதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு தெரியும், நாங்க கிழமையில போய் படிக்கிறோம். நேற்று கூட ஒரு 2 மணி நேரம் ஒரு போதவர் படிப்புதான். நான் போய் உட்கார்ந்தேன். அங்க போனா நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் தான். அது போதவர்களே உட்கார்ந்து படிக்கிறேன். ஒரு பக்கம் எழுதினேன், அதே விஷயத்தை கர்த்தர் பேசினேன். தேங்க்ஸ் ஆண்டவர், தேங்க்ஸ் பண்ணிட்டு படிக்கிறோம். இன்னைக்கு என்றால் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கணும். அப்பொழுது அந்த வாழ்க்கை மாறும். அடுத்ததாக வாசிப்பதை கடைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணணும். வாசிக்க வாசிக்க தான் என்ன செய்யும், அதன்படி நான் வாழணும், அதன்படி நான் ஜீவிக்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ள வரும். அடுத்ததாக ஆவியான உதவியை என்ன செய்யணும், வேதம் வாசிக்க என்ன செய்யணும், ஆவியானவரை எனக்கு கற்றுத்தாருங்க. பரிசுத்தாவியோட பேசுங்க. பேசுவாரா பேச மாட்டாரா? நான் பாருங்க பிரசங்கம் இன்றைக்கு சேர்ச்ச விட்டு போய் ஆண்டவரே அடுத்த பிரசங்கம் எனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாங்க, வழி நடத்துங்க. சனிக்கிழமை மட்டும் எல்லாம் ஆசா போட்டு கடவுள் அப்படியே பிளான் கீறித்தார மாதிரி அழகா இருக்கும். சனிக்கிழமை ஒரு டைரி எடுத்து எழுதுவேன். ஞாயிற்றுக்கிழமை பேசும் பொழுது நானே யோசிப்பேன், கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆசீர்வாதம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, வீட்டை கூட பைபிள் வாசிக்க எழுதுங்க. விளக்கம் சில வசனம் விளங்காட்டி என்ன செய்யுங்க, வந்து நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி என்ன கேளுங்க. தெரிஞ்சா சொல்லுவோம், இல்லாட்டி லேட்டாவது சொல்லி முடிப்பார். ஏனென்றால் நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். பரிசுத்தாவிய வர்றதுனால நீ மாற முடியாது. 1000 ஊழியக்காரன் உண்மை தலையின் மேல் வைத்து எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவதனால நீ மாற முடியாது. இப்ப துப்புறாங்க, அது வேற. தண்ணியை குடிச்சிடும் தலையில மேல உப்பு போட்டு துப்பினாலும் நீ மாற மாட்ட. மாறவையா? மாற மாட்ட. உன்னை போட்டு அலை கடித்து ஓ போ போ போண்டு பிசாசை கலைச்சாலும் நீ மாற மாட்ட. வேதத்தை தியானித்தால் தான் உன் வாழ்க்கை மாறும். ஆமென். மறந்துடாதீங்க. இதுக்குதான் ஆண்டவர் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு எங்கட மொழியில எங்கட பாஷையில இவ்வளவு மலிவா எங்க கையில பைபிளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிலர் பைபிளை பார்த்தாலே பொமிட் வர மாதிரி இருக்கு. அது கணக்கே எடுக்கிறது.